கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தொடர்ச்சியாக கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று பிலிப்பியருக்கு அருமையான பவுல் அப்போஸ்தலன் சொல்கிற ஆலோசனையின் அடிப்படையிலே சில காரியங்களை நாம் சிந்திச்சு வருகிறோம். விஞ்ஞானபூர்வமாக நம்முடைய சரீரத்தில் நம்ம ஆரோக்கியமாக காணப்படுவதற்கு நல்ல சிரிப்பு, நல்ல சந்தோஷமான சூழ்நிலை எப்படி நம்முடைய சரீரத்தை ஆரோக்கியமாய் வைத்திருக்கிறது என்பதை குறித்து நம்ம ஆராய்ந்து வருகிறோம். இந்த மனப்பூர்வமாக நம்ம சிரிக்கிறது, சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நம்மளை இன்வால்வ் பண்ணுறது, இது நுரையீரலுடைய செயல்பாடையும் இது அதிகப்படுத்துகிறது. நுரையீரலுடைய சுருங்கி வருகிற தன்மை, நுரையீரலிருந்து ஆக்சிஜன் பரிமாற்றம் ஏற்படுவது, கார்பன் டை ஆக்சைடை இரத்தத்தில் எடுத்துக்கொண்டு காற்றிலிருந்து ஆக்சிஜனை இரத்த குழாய்க்குள்ளாக கொண்டு செல்வது, இதுதான் ஆக்சிஜன் பரிமாற்றம். அசுத்த காற்றை எடுத்துக்கொண்டு நல்ல காற்றை கொடுத்து அந்த ஆக்சிஜன் இரத்தத்தின் மூலமாய் எல்லா உடலின் பகுதிகளுக்கு சென்று அதற்கு தேவையான சத்துக்களை கொடுக்க செய்வது. ஸோ லங்ஸோட எஃபிகசி செயல்பாட்டை சிரிப்பு அதிகப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் சந்தோஷமாக மனரம்யமாக இருக்கிற சூழ்நிலை, லங்ஸ்ல இருந்து தேவையில்லாத காற்றுக்களை, அங்கே சில நேரம் ஸ்டாக்னண்டாக சில தேவையில்லாத காற்றுக்கள் நச்சுத்தன்மைகள் இருந்துவிடும். அதெல்லாம் வெளியேற்றுவதில் ஆக்சிஜன் பரிமாற்றத்தினால நல்ல ஆக்சிஜன் நுரையீரல் மூலமாக இரத்தத்தில் கலக்கும்போது அது சரீரத்தின் எல்லா பகுதிக்கும் செல்கிறது. மிக முக்கியமாக மூளைக்கு செல்கிறது. மூளையை புத்துணர்ச்சி உண்டாக்குகிறது. ஸோ மூளையினுடைய செல்களுக்கும் சரீரத்தின் மற்ற எல்லா செல்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி உண்டாக்குவது ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜனை திறம்பட அதை அப்சர்வ் பண்ணி எடுத்து செல்வதற்கு நம்முடைய சரீரம் ஒரு மனரம்யமான ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு சந்தோஷமாக நம்ம சிரிக்கும் போது இந்த காரியங்கள் அதிகமாக நடக்குதுன்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இம்யூன் சிஸ்டம், நமக்கு உடலில் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய அந்த அமைப்பு, நம்முடைய சரீரத்தில் நேச்சுரல் கில்லர் செல்ஸ் இருக்கு. நச்சுக்களை கொல்லக்கூடிய நேச்சுரலாகவே உள்ள செல்கள் சில நம்மிடத்தில் இருக்கு. அதனுடைய செயல்பாட்டை இந்த சிரிப்பும் நம்ம சந்தோஷமாக இருக்கிற ஒரு மனரம்ய சூழ்நிலையும் அதிகப்படுத்துது. IgA ஆன்டிபாடின்னு சொல்லி உண்டு. ஏன்னா ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமாக எப்பவும் இருக்கிறாருன்னா, சந்தோஷமான மனரம்யமான சூழல் இருக்கிற அவங்களுக்கு IgA ஆன்டிபாடி அதிகமாக இருக்கும். இது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்கிறது. இன்ஃப்ளமேஷன்ஸ், சரீரத்தில் எங்கேனாலும் ஏற்படக்கூடிய செல்கள் எடுக்கிற சிதைவுகள், அதனால் ஏற்படக்கூடிய வீக்கங்கள், இதை குறைக்கிறதுல ரொம்ப உதவி செய்கிறது. இதனால் நம்முடைய சரீரத்துடைய இம்யூனிட்டி, எதிர் சக்தி அதிகமாகி வியாதிகளை எதிர்க்கக்கூடிய அந்த தன்மை, ரெசிஸ்டன்ஸ் டு இன்ஃபெக்ஷன்ஸ், வியாதிகளை இன்ஃபெக்ஷனை எதிர்க்கக்கூடிய தன்மை நம்ம சரீரத்தில் அதிகமாகிறது. நல்லா சிரிச்சோன்னா ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு வரைக்கும் நம்முடைய சரீரத்தின் எல்லா சதைகளும் ரிலாக்ஸாக இருக்கும், டென்ஸாக இருக்காது. ஸோ இவையெல்லாம் நம்மளை அறியாமலே நம்முடைய சரீரத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள். இது ஆண்டவருடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பு. ஏற்கனவே முன்பு பார்த்துருக்கோம். இன்றைக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன். கார்டிசால் என்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை சிரிப்பும் மனரம்யமாக இருக்க சூழல்களை குறைக்கிறது. என்டார்ஃபின் என்கிற சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஹார்மோன் அதிகப்படுத்துகிறது. டோபமைன், செரோட்டோனின் என்கிற நம்முடைய மூடை ரெகுலேட் பண்ணக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ், புத்துணர்ச்சியாக்கக்கூடிய ஹார்மோன்ஸ், அதை அதிகப்படுத்துகிறது. நல்ல செரிமானம் உண்டாகும், நல்ல தூக்கம் வரும். இவைகளெல்லாம் நமக்கு ஆரோக்கியமான சூழ்நிலையை நமக்கு கொடுக்கக்கூடியது. டெய்லி கொஞ்ச நேரம் நல்ல நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய
சிரிப்பை வரவழைக்கக்கூடிய காரியங்களை கொஞ்ச நேரம் நம்ம பார்த்துட்டு பேசிட்டு படிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் மற்ற காரியங்களை செய்து தூங்கணும்னா அது கூட தொடர்ச்சியாக ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அதற்கு நம்ம செலவழிப்பது பல விதத்தில் இந்த ஹார்மோன் கட்டுப்படுத்துறதில்ல கார்டிசாலை குறைத்து, ஸ்ட்ரெஸ்ஸை குறைத்து, சந்தோஷத்தை என்டார்ஃபின்ஸை அதிகமாக்கி, டோப்பமைன் செரோட்டோனின் நம்முடைய மூடு நம்முடைய மனநிலையை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்ஸை சரியாக்கி நல்ல தூக்கம், நல்ல செரிமானம் இவைகளை நமக்கு கொண்டு வருகிறது. ஸோ மொத்தத்தில் சொல்ல போகும்போது இந்த சிரிப்பு சந்தோஷமான மனரமியமான ஒரு சூழ்நிலை நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை நமக்கு குறைக்குது, பிளட் சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறது, நம்முடைய எதிர்ப்புத்தன்மையை அது கூட்டுகிறது, மூளையினுடைய செயல்பாட்டை சரியாக்குறது, ஹார்ட்டை நுரையீரலை இருதயத்தை நுரையீரலை நன்றாக செயல்பட வைக்கிறது, நல்ல செரிமானமாகிறது, நல்ல தூக்கம் வருகிறது, சரீரம் புத்துணர்ச்சி அடைகிறது. சில நேரம் ரொம்ப வாய் விட்டு சிரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நேரம் சிரிச்சா அப்படியே கண்ணீர் வந்துடும். ரொம்ப சிரிச்சா சில நேரம் மூச்சு விடுவாங்க. ஸோ ஒரு நல்ல எக்ஸசைஸ் செய்வதற்கு ஈக்குவலாக இந்த ஒரு சிரிப்பானது நம்ம சரீரத்தில் மாற்றங்களையும் புத்துணர்ச்சியும் கொண்டு வருகிறது. ஸோ கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றுக்கும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரக்கூடிய ஜபத்தினால் வேண்டியதனால அவருக்கு தெரியப்படுத்துங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை காத்துக்கொள்ளும். சந்தோஷமா இருப்பீங்க, சிரிப்போடு இருப்பீங்க, யார் முன்னாலே மனரம்யமா இருப்பீங்க, ஆரோக்கியமா வாழ்வீங்க. ஆண்டவர் இந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீர் கொடுக்கிற இந்த சந்தோஷத்தையும் மனரம்யத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும். ஏதேனும் ஒரு காரியத்தின் நிமித்தமாய் ஆரோக்கியமற்ற சூழலில் காணப்படுவார்களானால் அதற்கான காரணத்தை அறிந்து அதிலிருந்து தங்களை விலக்கி கொண்டு சந்தோஷமடைய கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.